அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. அண்ணா நகரில் நடந்த 10 வயது பெண் சிறுமிக்கு நடந்த ஒரு பாலியல் புகார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்ட இந்த எஸ்ஐடி 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க மக்களே. ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடுவாங்கரையில் இருக்கக்கூடிய அதிமுக 103வது வட்டச் செயலாளரான சுதாகர். 2வது இந்த வழக்கை விசாரித்த இன்ஸ்பெக்டர் ராஜி. 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்குடைய பின்புலம் எப்படி ஆரம்பிச்சது அண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் போக்சோ வழக்கு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் எந்த அளவுக்கு தப்பாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வழக்கு சந்தித்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கடந்த 29 ஆகஸ்ட் 2024 அப்போ அண்ணா நகரில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 10 வயது சிறுமி 6th படிச்சுட்டு இருந்திருக்காங்க. உடல்நலக்குறைவு ஏற்படுது. ஸோ அந்த குழந்தையை கூட்டி கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணு ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க செக்ஷுவலாக அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிடுறாங்க. ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு மைனர் பொண்ணை நீங்கள் ஒரு செக்கப் கூட்டு போகிறீங்க, அதில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்களோட வெஜினல் பார்ட்டில் இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா வயிற்றுவலியும் கூப்பிட்டு போயிருக்காங்க. வயிற்றுவலியும் கூப்பிட்டு போனோடனே வயிறை செக் பண்ணுறாங்க. கீழே வெஜினல் பார்ட் செக் பண்ணும்பொழுது அங்கே புண்ணாக இருந்திருக்குன்ற செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்றதை விசாரிச்சுட்டு அங்கேருந்து அண்ணா நகர் இருக்கக்கூடிய ஆளுமனுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்போ ஆளுமன் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. போய் இந்த பொண்ணுக்கிட்ட டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. பொண்ணை பேசுகிறாங்க. பேசியதற்கு பிறகு அந்த பொண்ணு அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க வசிக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சதீஷ் அப்படிங்கிற நபர் தான் இதை பண்ணியிருக்க முடியும், தண்ணி கேன் போட்டுட்ருக்கான், சந்தேகம் அவன் மேலே தான் இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டு ஒரு புகார் தராங்க மக்களை. இந்த புகாரின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ராஜியோட தலைமையில். அப்போது அந்த நபருக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. அந்த நபர் என்ன காரணம்னு கேட்குறப்போ இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் பொண்ணை இதுமாதிரி பிரச்சனை இருக்குது, நீ நேரில் கிளம்பி வா விசாரிக்கணும்னு கூப்பிட்றாங்க. அப்போது நாம் விசாரித்த வரையில் அந்த நபர் தான் நடுவாங்கரை அதிமுக 103வது வட்டச் செயலாளர் சுதாகரை கூட்டிக் கொண்டு சென்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெறுகின்றது. ஏன்னால் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறாங்கன்னா ஒன்று அட்வொகேட் கூப்பிட்டு போவாங்க, இல்லை ஏதாவது ஒரு தெரிஞ்ச நபரை கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே இவங்க தரப்பு வாதத்தை காவல்துறை செவிசாய்த்து கேட்பதற்கு ஒரு ஸ்பேஸ் தரணும் அப்படிங்கிறதால கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா சின்ன கேஸ் கிடையாது, இது போக்சோ வழக்கு. ஒரு போக்சோ வழக்கு அப்படின்னோடனே ஜென்ரலாக ஆளுமனை பொறுத்தளவுக்கு நிறைய ஆளுமனில் பார்த்தீங்கன்னா சரியாக விஷயங்களை விசாரிக்கவே மாட்டாங்க. அது இந்த மாதிரி போக்சோ வழக்கு இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட மேனிக்கு அதை ஃப்ளேர் அப் பண்ணி அதை வேறு மாதிரி எஃப்ஐஆர் போட எழுத வச்சு அதை வேறு மாதிரி திரிச்சு விட்ருவாங்கன்றதும் தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கை ப்ராப்பராக விசாரிப்பது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண பெட்டிஷனர்ஸ் அவ்வளோதான், அது என்ன பண்ணிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த வழக்கை நாம் விசாரித்த வரையில் ராஜி அவர்கள் அந்த நபரை அழைத்து விசாரிக்கிறாங்க, என்னன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட 10 வயது சிறுமியை சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மூலியமாக அவங்க அனுப்பி ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வைக்கணும், அது கொண்டு போகிறாங்க. அப்போது அந்த கவுன்சிலிங் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமையாக அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க, என்ன பண்ணாங்கம்மா என்ன கேட்குறபோது அந்த பெண் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்லேயே 14 வயசை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார், ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் உங்களோட அத்தை பையன், முறை பையன், அந்த பையன் பக்கத்து தான் படுத்துப்பான், அவன் என்னென்ன பண்ணான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த பெண் கூறுகிறார்கள். அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி இந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் ராஜுக்கு அதை கொடுக்குறான். அப்போது அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்து அந்த பையனை ரிமாண்ட் பண்ணுறாங்க ராஜி. ரிமாண்ட் பண்ணால் அந்த பையன் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டின் படி அவன் ஜுவனல் செல்லுக்கு போயிடுவான். ஸோ இந்த விஷயம் ரிமாண்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இந்த சம்பந்தப்பட்ட இந்த 10 வயது சிறுமியுடைய அவங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு இங்கே கேட்குறாங்க, நீங்கள் எப்படி என் சொந்தக்கார பையன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க, நாங்கள் தான் யார் சந்தேகப்படுறோன்னு கொடுத்துருந்தோம்ல, சதீஷை அரெஸ்ட் பண்ணாமல் ஏன் சொந்தக்கார பையன் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ரிமாண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை பிடிக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டது இந்த பிரச்சனை போகும்போது போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுடைய பவரை காட்டுறதுக்காக ஈவந்தோ தே போத்தா பிரிட்டிஷாக இருந்தாலுமே அவங்க பவர் காட்டுறதுக்காக அவங்க மிரட்டுறாங்கன்ற தகவலும் கிடைக்கப்பெறுகின்றன. இப்படி மிரட்டல அப்படின்னால் சில இடங்களில் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுல சில இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது மதிக்கப்படாமலே போய்விடும் அப்படிங்கிறது இங்கே பார்க்க வேண்டும். பட் என்னென்னா வெளியே வந்ததுக்கு பிறகு
சம்மந்தப்பட்ட 10 வயது சிறுமியோடைய அம்மா அப்பா வெளியே என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க வேண்டும் மக்கள். இந்த இடத்துல வந்து ஒரு சில அமைப்புகள் உள்ளே இருக்கிறதா நமக்கு தெரியுது. ஒன்று பிஜேபி இருக்கிறாங்கன்றது தெரிய வருது, இன்னொன்று ஒரு சில பத்திரிகைகள் உள்ளவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிய வருகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து பேட்டி எடுக்கும் பொழுது இந்த பேட்டியில் வந்து என்னென்ன பண்ணாங்கன்னா, கையை பிடிச்சி முறுக்குனாங்க, போலீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கா, நீ அடித்தா பட்டப்பட்டே வீங்கிரும் தெரியுமா, லத்தி எடுத்து வெளுக்கவா அப்படின்லாம் வந்து மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில வார்த்தைகள்லாம். இந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டதா ராஜியால் இல்லை சொல்லப்படலையா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் மக்கள், நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இது எதற்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சதீஷ் என்ற நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருனால், விசாரிக்கும் பொழுது என்னுடைய முன்பகையின் காரணமாக என்னுடைய பெயர் அந்த அம்மா போட்டு பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஆக்சுவலாக நான் எதுவுமே செய்யலை அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை டீட்டெயில்டாக விசாரிப்பதற்கு நின்று ஒரு சில டைம் தேவைப்படும். இங்கே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களே, போக்சோ ஆக்டை பொறுத்தளவுக்கு இப்போ நான் ரியாலிட்டி சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஹைகோர்ட்டில் போய் யூ கேன் ஆஸ்க் எனி லாயர், கேட்டால் சொல்லுவாங்க, வெறும் 164 ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வைத்துக்கொண்டு இப்போ இது நடக்குது மக்களே. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு ரகசிய வாக்குமூலம் வாங்குவாங்க. ரகசிய வாக்குமூலத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்லணும் அப்படிங்கிறதை அவங்க குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டுமே அந்த பெண் அங்கே கூறுகிறாள். இது 99.99% நடந்துக்கிட்டு இருக்கு. இதை ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டை யோசித்து பார்க்கணும். நீங்கள் போக்சோ வழக்கின் காரணமாக ஒருவர் கைது பண்ணப்பட்டு ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த பெண்ணிற்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் மூலியமாகவும் தாசில்தார் மூலியமாகவும் இமீடியட்டாக 50,000 ரூபாய் பணம் அரசாங்கம் கொடுக்கிறது. ஸோ இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் இன்டீரியராக நீங்கள் போய் பார்த்தா தெரியும். நீங்கள் சென்னையில் விட்டு வெளியே போனீங்கன்னால் நாட்டு வக்கீல்னு சொல்லுவாங்க. நாட்டு வக்கீல் என்ன அர்த்தம்னால் ப்ராக்டிஸிங் லாயர்ஸ் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சட்டத்தில் இந்த மாதிரி ஓட்டைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் பணம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பண்ணக்கூடிய ஒரு சில வக்கீல் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் நாட்டு வக்கீல்பாங்க. இந்த நாட்டு வக்கீல் கையில் வச்சுக்கிட்டு பல இடங்களில் பிசிஆர் வழக்கும் போக்சோ வழக்கும் தப்பான நபர்கள் மீது பதியப்பட்டு, இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் வரும், சார் போக்சோவை பொறுத்தளவுக்கு மெடிக்கல் இது இல்லாமல் ரிப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது சார்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட சிறு வயது குழந்தை சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பாதிப்பை ஏற்படுத்தினது யாருன்றதான் இங்கே செக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி குடும்பத்துக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக யார் இவங்க பிடிக்காத ஆளோ அவங்க மீது ஒரு முன்பகை இருக்குன்னா அவங்கள இதை கோத்து விட்டுட்டு, அது ஒரு பக்கம் இந்த சம்மந்தப்பட்ட இந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வந்து அரசாங்கம் நிவாரணம் கொடுத்துரும். எஃப்ஐஆர் பதிவு பண்ணாலே காசு கொடுத்துருவாங்க. அந்த கேஸ் வந்து உண்மையாக பொய்யாலாம் இல்லை. எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க போக்சோ ஆக்ட்லனால் அந்த பெட்டிஷன் கம்ப்ளைனண்ட்டுக்கு வந்து அரசாங்கம் பணம் கொடுத்துரும். இந்த பணத்தை வாங்குவதற்காகவே ஊர் நாடுகளில் நாட்டு வக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நிறைய வேலை பார்க்குறாங்க இன் பிசிஆர் அண்ட் இன் போக்சோ ஆக்ட்ஸ். ஸோ இது ஒரு புறம் இருக்குது. ஸோ இந்த வழக்குகளில் பார்த்தீங்கன்னா என்ன பெற்றவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே போய் ஒப்பிச்சுட்டு வந்துடும் அந்த குழந்தைகள். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க குழந்தைங்க போய் சொல்லுவாங்க மக்கள், அப்போ அதெல்லாம் இப்போ கிடையாது, இப்போ நல்லாவே சொல்லுதுங்க சூப்பராக. ஸோ என்ன சொல்லி அனுப்புகிறாங்களோ அதை அப்படியே பிசுறு தட்டாமல் சொல்லும் போய் ஜட்ஜுக்கிட்ட. ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா 165 எடுக்கும் பொழுது பெட்டிஷன் அப்படிங்கிறதுனாலையும் பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப கிராஸ் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, சொல்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. வெறும் 164 மட்டும் வைத்துக்கொண்டு இன்றைக்கு போக்சோ ஆக்டில் பல வழக்குகளில் தப்பான நபர் அக்யூஸ் பண்ணப்பட்டு கன்விக்ஷனும் ஆகிறார்கள். தென்னேற்கனம்னு ஒரு கேஸை விசாரித்து போட்டிருப்போம் மக்கள். அந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட 1 hour வீடியோ போட்டிருப்போம். அதில் அவ்வளோ டீட்டெயிலாக விசாரித்து பார்த்தோம். அதில் வந்து நம்ம கிடைச்ச தகவலாம் பார்த்திங்கன்னா அந்த பெண் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை, ஆனால் பாதிப்பை உருவாக்குனவங்க வேறு, ஆனால் அந்த பொண்ணு கையை காமிச்சது வேறு. அந்த கையை காமிச்சு 164 கொடுத்த நபர்கள் அப்படியே என்ன சொன்னாங்களோ அப்படியே ஒப்பிச்சுட்டு வந்திருக்கு. ஏதாவது பணம் டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பணம் கொடுக்க முடியுன்னே அந்த நபர்கள் இன்றைக்கு கன்விக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்பீல் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே. 164 ஸ்டேட்மெண்ட் மட்டுமே வைத்துக்கொண்டு போக்சோ வழக்குகளில் நிறைய கன்விக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, அந்த பெண்ணை கூப்பிட்டு சோஷியல் டிஃபென்ஸில் பேசும்போது சொல்லக்கூடிய வார்த்தை,
அந்த 14 வயது சிறுவனும் இதை பண்ணான் அப்படின்னோடனே அந்த 14 வயது சிறுவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. சதீஷ் அப்படிங்கிற நபரை 4 days ரிமாண்ட் பண்ணல, விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த விஷயங்களை. ஸோ இதனால் இதற்கு பிறகு அந்த அம்மா அப்பா அந்த அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய அம்மா அப்பா வெளியே வந்து கொடுத்த அந்த ஒரு இன்டர்வியூ அது ஃப்ளேரப் ஆகுது. அப்புறமா வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் ஆகுது. அதற்கு பிறகு ஹைகோர்ட் சுவோமோட்டோ எடுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் ஆன உடனேயே கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் இது முழுக்க முழுக்க தவறான ஒரு குற்றச்சாட்டு, தவறான ஒரு செய்தி, இந்த செய்தி முற்றிலும் தவறுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை அறிக்கையாக வெளியிட்டாங்க. ஜிசிபி சென்னை போலீஸ் வெளியிட்டு, அப்படி உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேலே நம்பிக்கை இல்லைனால் இந்த வழக்கை நான் கோயம்பேடு இன்ஸ்பெக்டருக்கு மாற்றணும் கோயம்பேடு ஆளுமுக மாற்றி விட்டார் கமிஷனர். ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட அந்த பத்திரிகை, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா மீதும் அதை எழுதின அந்த பத்திரிகையாளர் மீதும் வந்து வழக்கு தொடுத்தாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு இந்த வழக்கு சுவோமோட்டோ வந்து எடுக்கிறாங்க ஹைகோர்ட். எடுத்து இதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்ற உத்தரவிடுறாங்க. அதற்கு பிறகு தமிழக அரசாங்கம் இதனை திரும்பியும் அப்பீல் கொண்டு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் கொண்டு போயிட்டு சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு வந்து அதை ஸ்டே வாங்குறாங்க. வாங்கிட்டு அங்கேயே என்ன பண்ண எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு போலீஸும் இல்லாமல் சிபிஐயும் இல்லாமல் சென்ட்ரல் போலீஸும் இல்லாமல் எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணப்பட்டு அந்த எஸ்ஐடி இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. விசாரித்து அந்த சதீஷ், அஃப்கோர்ஸ் சதீஷ் வாஸ் ஆல்சோ ரிமாண்டட் லேட்டர் பார்ட். ரிமாண்ட் பண்ணப்பட்டாலும் சதீஷ் கூட யார் வந்தாங்க? ஏன்னால் இதில் வந்து கோர்ட் என்ன கேட்குறாங்கனால், ஒரு கட்டத்துக்கு மேலே அன்றைக்கு மார்னிங் மதியம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இரவு அரௌண்ட் 10:30 மறுபடியும் ராஜி இன்ஸ்பெக்டர் போயிட்டு அந்த பெண்கிட்ட, ஏனால் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டை 14 வயசு பையன் கூட இருக்கிற முறை பையன் தான் வந்து இதை பண்ணுறான், பக்கத்தில் படுத்து பண்ணுறான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது அந்த கவுன்சிலிங்கில். அதற்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் லிஃப்ட் பக்கத்தில் வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பொறுமையாக பேச்சு கொடுத்துருக்குறாங்க இன்ஸ்பெக்டர். அப்படின்னோடனே இந்த இடத்துல நீங்கள் ப்ரொசீஜர் ஏன் ஃபாலோ பண்ணல? போக்சோ வழக்கை பொறுத்தளவுக்கு ஒரு மைனர் பொண்ணை நீங்கள் விசாரிக்கிறீங்க, அது பெட்டிஷன்ட்டை விசாரிக்கிறீங்கனால் அந்த விசாரிக்கும் பொழுது கூட வந்து அப்பா அம்மா கூட வச்சா விசாரிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கிறதே. ரூல்ஸை நீங்கள் ஏன் மீறினீங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும், புகார்தாரரை தாக்கியதாகவும் புகார் கொடுக்கப்பட்டதாலும் விசாரணை ஒழுங்காக நடத்தாத காரணத்தினாலும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு ராஜி இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. 21 வரைக்கும் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க மக்களை. அதே மாதிரி நடுவாங்கரை அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் அப்படிங்கிற ரிமாண்ட் பண்ணப்பட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் சதீஷ் அப்படிங்கிற குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காகவும் ஆரம்பத்தில் விசாரணை பண்ணும்பொழுது இவர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் இவங்களுக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல வருகின்றது. இதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, சட்டம் புத்தகத்தில் ஒன்று இருக்குது. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நடைமுறையில் நிறைய பேர் அதில் உள்ள லூப்போல்ஸை தெரிந்து கொண்டு பல அப்பாவிகளை பணத்திற்காக எப்படிலாம் சிக்க வைக்கணுமோ சிக்க வச்சுட்டு அந்த மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்றது நிதர்சனமான உண்மை. இது 2 முக்கியமான கேசஸில் வந்து யூஷுவல் பேட்டர்னில் பண்ணுவாங்க. ஒன்று பிசிஆர், இன்னொன்று போக்சோ. போக்சோவில் அந்த பெண் உண்மையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க குழந்தை. அந்த குழந்தை பாதிப்பை உருவாக்கணும் வேற ஒருத்தனும் இருப்பான். ஆனால் இதை வேற ஒருத்தர் மேலே திருப்பி விட்டு ஒரு பக்கம் பகையும் தீர்த்துக்கலாம், ஒரு பக்கம் பணமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் உள்ள நிறைய பேர் டீமாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு, அண்ணாநகர் விஷயத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ஐடி விசாரிச்சுட்ருக்கிறாங்க, விசாரிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோ போக்சோ வழக்கும் பிசிஆர் வழக்கும் இங்கே தப்பாக கையாளப்படுகின்றது பை தி கிருமிகளால். ஒரு சில சமூக கிருமிகள் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலயமா அப்பாவிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. லோயர் கோர்ட்ஸில் பெரும்பாலும் போக்சோ வழக்குகள் கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ ரகசிய வாக்குமூலம் மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹைகோர்ட் வரைக்கும் அவங்க போய் அவங்க வந்து இன்னோசென்ட்னு ப்ரூவ் பண்ணி வரதுக்குள்ளே அவங்க வாழ்க்கையை வெறுத்து போகிறாங்க பல மக்கள். தே ஆர் இன்னோசென்ட் அப்படிங்கிறதை இங்கே பார்க்க வேண்டும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோ இதற்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலே ஒழிய இந்த விஷயம் மாறப்போகிறதில்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயம், இங்கே போக்சோ வழக்குக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாலே உடனடியாக வந்து ஒரு 50,000 ரூபா தாசில்தார் கூப்பிட்டு காசை கொடுத்துறாரு அப்படிங்கிறதுனால இதை பல பேருக்கு அது ஒரு சாதகமான விஷயமாக போயிட்டுருக்கு. இனிமேல் போக்சோ வழக்கோ பிசிஆர் வழக்கோ அது ப்ரூவ் பண்ணப்பட்டு ஆப்பெக்ஸ் கோர்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது ப்ரூவ் பண்ணி கன்விக்ஷன் உறுதியானால் மட்டும்தான் பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை மாற்றிங்க.
அப்படி மாற்றினீங்கனால் பல பொய் வழக்கு தவிர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் சொல்லலாம். நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.